மனோஜ் தான் வந்து ரோஹிணி கிட்ட சிக்கிடுறாரு. ஆக்சுவலா வித்யா வந்து ரோஹிணியை பாக்குறதுக்காக பார்லருக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரோட்டோரமா இளநீ குடிச்சுக்கிட்டு பந்தாவா நின்றுட்டு இருக்காரு மனோஜ். இங்க என்ன பண்றாரு ஆபீஸ் டைம்ல? ஒருவேளை இந்த வேலையும் விட்டுட்டாரோ? நம்ம நிறைய வாட்டி சொன்னோம், ஆனா ரோஹிணி தான் நம்மள நம்பவே இல்லை. கண்டிப்பா இவரு வேலையை விட்டுட்டு தான் இருப்பாரு, நம்ம எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்றாங்க. அவங்க பார்க்ல போயிட்டு நல்லா கிளீனா அந்த கல்லை எல்லாத்தையும் தொடச்சிட்டு அது மேல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த உடனே வித்யாவுக்கு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் ரோஹிணிக்கு கால் பண்ணி பர்டிகுலர் இடத்துக்கு வர சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களும் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், மேடம் வேற ஏதோ ஆடிட்டிங்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை விட டென்ஷனான ஒரு விஷயம் இங்க உனக்காக காத்துட்டு இருக்கு, அதை யார்கிட்டயாவது ஒப்படைச்சிட்டு இங்க வா, 10 மினிட்ஸ்ல போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரோஹிணி கிளம்பி வராங்க. 2 பேரும் ஆன் தி ஸ்பாட்ல போய் மனோஜ் கிட்ட நிக்கிறாங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கி எந்திரிக்கும் போது ரோஹிணியோட முகத்தை பார்க்கும்போது, அதுக்குள்ள பார்லர் போயிட்டு வந்துட்டியா, அந்த மீனா கிட்ட சொல்லி ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொடுக்க சொல்றியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் எங்க இருக்கோங்கிறதே ரியலைஸ் பண்றாரு. பயங்கர ஷாக் அவருக்கு. நீங்க எப்படி இங்க அப்படின்ட்டு. நாங்க வர்றது இருக்கட்டும், நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கிளைண்ட் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கதையா விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வித்யா எல்லா உண்மையும் சொல்றாங்க. நான் ஒரு இடத்துல காலையிலேயே வந்து இவரை ஒரு இளநீ கடை பக்கத்துல பார்த்தேன். அதுக்கப்புறம் சந்தேகம் வந்து தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இவ்வளவு நேரம் வரையும் இங்க தூங்கிட்டு தான் இருந்தாரு, நான் இங்கே தான் இருக்காரு, ஆஃபீஸ்க்கே அவர் போகல அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே ரோஹிணிக்கு பயங்கர ஷாக்கிங். இதை பத்தி மனோஜ் கிட்ட கேட்கும்போது, இல்ல ரோஹிணி, அந்த ஆள் கூட எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாரு.